26வது ஸ்லோகம். ஏவமுத்பாட்யமானேஷு பார்கவேஷு யதஸ்ததா ஹன்யுர்கர்பாம்ச்ச நாரீணாம் கிரஹீத்வா ஹைஹயாபிருஷம். இப்படி பார்கவ பிராமணர்களை கொன்னு குவிச்சுண்டு எங்கையெல்லாம் அவ சஞ்சாரம் பண்ணினாளோ அங்க எல்லாம் ஸ்திரீகளோடு கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்களையும் அவ கொன்னு குவிச்சா. கர்ப்பவதிகளாயிருக்கிற ஸ்திரீகளோடு குழந்தைகளை அந்த ஸ்திரீகளை பிரசவிக்கிறதுக்கு அவ விடலை, கர்ப்பபாத்திரத்துக்குள்ள வச்சே அந்த குழந்தைகளையும் கொன்னா. 27வது ஸ்லோகம். ருருதுஸ்தா ஸ்திரிய காமம் குரர்ய இவ துக்கிதாஹ கர்ப்பாச்ச கிருந்திதாயாசாம் சத்ரியை பாபநிஷ்சயை. பாப புத்திகளான அந்த சத்திரியர்கள் எதெல்லாம் ஸ்திரீகளோடு கர்ப்பத்தை இல்லாம பண்ணினாலோ அவளெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான சங்கடத்தோடு கூடிட்டு அழுதா. 28வது ஸ்லோகம். அந்யேப்யாஹுஸ்ச தான் திருப்தான் முனயஸ்தீர்த்தவாசினா முஞ்சந்து க்ஷத்ரியா க்ரோதம் பிராமணேஷு பயாவகம். தீர்த்தாடனத்துக்கு வந்து சேர்ந்த கொஞ்சம் பிராமணர்கள் அகங்காரத்தோடு கூடி இருக்கிற ஹைஹயர்கள் கிட்ட இப்படி சொன்னா, சத்திரியர்களே பிராமணா கிட்ட இருக்கிற பயப்படுத்துற மாதிரி இருக்கிற இந்த கோபத்தை நிப்பாட்டுங்கோ. உங்களை பார்த்து எல்லாரும் நடுங்கி நிக்கிறா. 29வது ஸ்லோகம். அயுக்தமேததாரப்தம் பவத்பி கர்மகர்ஹிதம் யத்கர்பான் பிருகுபத்னீனாம் நிஹன்யு க்ஷத்ரியர்ஷபா. ஹே க்ஷத்ரிய வீரர்களே, நீங்கள் ஆரம்பிச்ச இந்த கர்மம் நிந்தியமான கர்மமாக்கும். இப்படிയൊന്നും ஆരും செய்யப்படாது. பிருகுபத்னிகளோடு கர்ப்பத்தை கூடியும் நீங்கள் நசிப்பிச்சுட்டே. எത്ര பிராமண ஸ்திரீகளோடு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகளையாக்கும் நீங்கள் கொന്നു குவிச்ச. 30வது ஸ்லோகம். அத்யுக்ர புண்ணிய பாபானாமிஹைவ பலமாப்னுயாத் தஸ்மாஜுகுப்சிதம் கர்ம தியக்தவ்யம் பூதிமிச்சதா. அத்யுக்ரமான புண்ணிய பாபங்களுக்கு இந்த பூமியிலேயே உடனடியாயிட்டு ரிசல்ட் கிடைக்கும். அதனால ஸ்ரேயஸ ஆகிரகிக்கிறேள் அப்படின்னாக்கா இந்த க்ரூர பிரவൃத்திகளை உடனடியா நீங்கள் நிப்பாட்டணும். ஸ்ரேயஸ் அப்படின்னா மோட்சம், மோட்சத்தை ஆகிரகிக்கிறவாளாக்கும் நீங்கள் அப்படின்னாக்கா இந்த பாபகர்மத்தை இனி தொடரக்கூடாது, நிப்பாட்டணும். 31வது ஸ்லோகம். தானாஹுர் ஹைஹயா க்ருத்தா முனீனதயா பரான் பவந்த சாதவ சர்வே நார்த்தஜ்ஞா பாபகர்மணாம். கருணை இருக்கிற முனிகள் கிட்ட கோபத்தோடு கூடி இருக்கிற சத்திரியர்கள் இப்படி சொன்ன, நீங்கள் முனிகளாக்கும், சாதுக்களாக்கும், பாபகர்மங்களோடு அர்த்தம் தெரியறதுக்கு சாதிக்காதவாளாக்கும். முப்பத்தி 32வது ஸ்லோகம்.
येभिर्हृदं धनं सर्वं पूर्वजानां महात्मना वञ्जयित्वा चलाभिज्ञैर्मार्गे பாடச்சரைரிவ. முன்னால இருந்த மகாத்மாக்களான எங்களோட பூர்வீகர்களோடு தனத்தை ஃபுல்லா வழியில வச்சு திருடர்கள் பிடிச்சு பறிக்கிற மாதிரி இந்த திருடர்கள் ஏமாத்தி அந்த பணத்தெல்லாம் பிடுங்கிண்டா. 39வது ஸ்லோகம். ஏதே பிராதரகாதம்பாஸ்தாத்ருஷா பகவృత్తயா உல்பன்னே ஜ மகாகார்யே பிரார்த்திதா வினயேன தே. இவ ஏமாத்துக்காரர்களாக்கும் டைம் பார்த்து வெயிட் பண்ணி உபதிரவிக்கிறவாளாக்கும். ஒரு பெரிய தேவை வந்தோடனே நாங்கள் இவாகிட்ட ரொம்ப ரொம்ப பவ்யமாயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணினோம், எங்களுக்கு ஏதாவது பணம் தந்து ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு. இவாளுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கூட கருணை அப்படிங்கிறது இல்லை. 34வது ஸ்லோகம். நதது பிரார்த்திதம் விப்ரா பாதவ்ருத்யாபியாசிதா நாஸ்தீதி வாதினஸ்தப்தா துக்கிதான் வீட்சிய யாஜகான். எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கோ, ஒரு 0.25% வட்டி கொடியும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிட்டு கொடியும் இவா எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. நீங்கள் கொடுக்கிற உதவிக்கு 0.25% ஜாஸ்தி ஆயிட்டு அந்த பணத்தோடு கூட சேர்த்து நாங்கள் அதை திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை கேட்கலை. அவாகிட்ட நாங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியாக்கும் கேட்டோம், நாங்கள் எத்தனை துக்கிக்கிறோம் அப்படிங்கிறத அவ பார்த்துட்டோம். அவளோட மனசுல கருணை உண்டாகலை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைய விரிச்சா. 35வது ஸ்லோகம். தனம் பிராப்தம் கார்த்தவீர்யாத் ரட்சிதம் கேன ஹேதுனா ந கிருதா கிருதவ கிம் தைர்தானம் சார்த்திஷு பூரிஷா. கார்த்தவீர்யார்ஜுனன் நிறைய பணமாக்கும் இவாளுக்கெல்லாம் தானம் பண்ணினது. கார்த்தவீரியன் கிட்டேந்து வாங்கின தனத்தை இவா ஆருக்கும் கொடுக்காதக்கு சூட்சிச்சு வச்சா. பணம் இல்லாம கஷ்டப்பட்டு கண்ணு முன்னால வந்து ஏதாவது உதவி பண்ணுங்கோம் அப்படின்னு கேட்டவாளுக்கு இவா தானம் பண்ணினாளா? ஒரு யஜ்ஞமாவும் இவா அந்த பணத்தை உபயோகிச்சு நடத்தினாளா? செல்ஃபிஷ் ஆயிட்டு எல்லாம் எனக்கு எனக்கு அப்படின்னு கூட்டி வச்சா. 36வது ஸ்லோகம். ந சஞ்சிதவ்யம் விப்ரைஸ்து தனம் க்வாபி கதாச்சன யஷ்டவ்யம் விதிவத்தேயம் போக்தவ்யம் ச யதா சுகம். பிராமணர்கள் ஒருபோதும் ஒரிடத்திலையும் தனத்தை கூட்டி வைக்க கூடாது. அந்த தனம் 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி உபயோகிக்கணும், தானம் பண்ணணும். அதே மாதிரி யதா சுகம் அதை அனுபவிக்கவும் வேணும். இப்படி செல்ஃபிஷ் மைண்டோடு கூடிட்டு பிராமணா இருக்கப்படாது. 37வது ஸ்லோகம். திரவ்யே சௌரபயம் ப்ரோக்தம் ததா ராஜபயம் திஜா வக்னேர்பயம் மகாகோரம் ததா தூர்த்தபயம் மகது. பணங்காசு நிறைய இருந்தானா திருடர்களை பயந்துக்கணும். அதே மாதிரி ராஜாவையும் பயந்துக்கணும். அக்னியிலேந்தும் பயம் உண்டாகும்.
இருக்கிற பணத்தெல்லாம் இஷ்டப்படி தோന്നിனபடி செலவு பண்ற தூர்த்தர்கள் இருக்காளே, அவாகிட்டேந்து உண்டாகிற பயவும் பெருசாக்கும். 38வது ஸ்லோகம். ஏன கேனாப்யுபாயேன தனம் த்யஜதி ரட்சகம் அதவாசௌ மிருதோ யாதி த்ரவ்யம் தியக்த்வாஹ்ய சத்கதிம். தனம் எப்படியாவது அதை சூட்சிச்சு வச்சிருக்கிறவனை உபேட்சிக்கும். அப்படி இல்லைன்னா தனத்தை சூட்சிச்சு வச்சிருக்கிறவன் அந்த தனத்தை உபேட்சிச்சு மரிச்சு துர்கதி பிராபிப்பன். இந்த தனம் அப்படிங்கிறது சாஸ்வதம் இல்லை. அந்த தனத்தை கூட்டி வச்சுண்டு அழகு பார்க்கிறவனை தனம் உபேட்சிக்கும். அப்படி இல்லைன்னா தனத்தை உபேட்சிச்சு அவனுக்கு ஒரு நாளைக்கு இறந்து போற சிச்சுவேஷன் எல்லாம் உண்டாகும். அவன் இறந்து போகும்போது அந்த தனத்திலேருந்து ஒன்னும் கொண்டு போறதுக்கு அவனுக்கு சாதிக்காது. 39வது ஸ்லோகம். பாதவ்ருத்யா ததாஸ்மாபி பிரார்த்திதம் வினயான்விதைः ததாபி லோபசந்திக்தைர்ன தத்தம் ந புரோஹிதைः. தனத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க கொடுக்கிற தனத்துக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் வட்டி நாங்கள் கூட்டி சேர்த்தி தரோம்னு நாங்கள் அவளோட காலில் விழுந்து கேட்காத குறையா கேட்டோம். இருந்துட்டு கூட அத்தியாகிரகம் இருக்கிற சந்தேகம் இருக்கிற இந்த புரோகிதர்கள் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணலை, எங்களுக்கு தந்தானா நாங்கள் அதை திருப்பி கொடுப்போமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் இவாளுக்கு வந்துடுத்து. இதனால எங்ககிட்ட பணமே இல்லை அப்படின்னு கைய மலட்டிட்டா. 40வது ஸ்லோகம். தானம் போகஸ்ததானாஷோ தனஸ்ய கதிரீத்ருஷி தானபோகௌ கிருதீனாம் ச நாஷ பாபாத்மனாம் கிலா. தானம் அடுத்தவாளுக்கு தானம் பண்ணி தனத்தை 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி செய்யலாம். போகம் தனத்தை நன்னா உபயோகிச்சு அந்த தனத்தை யூஸ் பண்ணலாம். நாசம் பல விதத்துல அந்த தனத்தை மிஸ்யூஸ் பண்ணியும் அந்த தனத்தை இல்லாம பண்ணலாம். இப்படி 3 விதத்திலேயாக்கும் தனம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணப்படுறது. தானம், போகம், நாசம் இப்படின்னு. சுகிருதிகள் தானம் செய்யவும் அந்த தனத்தை அனுபவிக்கவும் செய்வா. பாபிகளோட தனம் அப்படிங்கிறது ஆருக்கும் யூஸ் ஆகாம நசிக்கும். 41வது ஸ்லோகம். நதாதா நஜயோ போக்தா கிருபணோ குப்தி தல்பரா ராஜ்ஞாசௌ சர்வதா தண்ட்யோ வஞ்சகோ துக்கபாங்னரா. தானம் செய்யாதக்கோ அனுபவிக்காதக்கோ தனத்தை குன்னுകൂട്ടി வைக்கிற கஞ்சத்தனம் இருக்கிற ஒருத்தனை ராஜா சிக்ஷிக்கத்தான் வேணும். அப்படி இருக்கிறவன் வஞ்சகனும் துக்கம் அனுபவிக்க வேண்டினவனும் ஆக்கும். 42வது ஸ்லோகம். தஸ்மாத்வயம் குருநேதான் வஞ்சகான் பிராமணாதமான்
ஹந்தும் சமுத்யதா சர்வே ந க்ரோதவ்யம் மகாத்மபி. அதனால பிராமணர்கள் ஆயிட்டு இருக்கிற ஏமாத்துக்காரர்களா இருக்கிற இவாளை கொல்லறதுக்கு நாங்களெல்லாம் ரெடியானோம். அதனால மகாத்மாக்களாயிருக்கிற பிராமணர்களாயிருக்கிற நீங்களொன்னும் எங்க கிட்ட கோவிச்சுக்காதங்கோ. நீங்கள் மாமுனிகளாக்கும் சாதுக்களாக்கும் நல்ல சத்பிராமணர்களாக்கும் உங்களை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இந்த துஷ்டர்களாயிருக்கிறவாளை மட்டும்தான் நாங்கள் உபதிரவிப்போம் அப்படின்னு ஹேஹயர்கள் சொன்னா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச 43வது ஸ்லோகம். இத்யுக்த்வா ஹேதுமத்வாக்யம் தானாஸ்வாஸ்ய முனீனதா விஜேருஷ்ச விஜின்வானா பிருகுதாரானநேகஷா. இப்படி அந்த சாது பிராமணர்களை யுக்திபூர்வம் சொல்லி ஆஸ்வாசப்படுத்திட்டு ஹேஹயர்கள் பிருகு பத்னிகளை தேடிண்டு கிளம்பினா. 44வது ஸ்லோகம். பயார்த்தா பிருகுபத்ன்யாஸ்து ஹிமவந்தம் தராதரம் பிரபேதிரே ருதந்த்யஸ்ச வேபமானா கிருஷாபிஷ்பிருஷம். பயந்து நடுங்கின பிருகுபத்னிகள் அழுதுண்டு ஹிமவத் பர்வதத்துல அபயம் தேடின்னு இருந்தா. 45வது ஸ்லோகம். ஏவம் தே ஹைஹயைர்விப்ரா பீடிதா தனகாமுகை நிகதாஸ்ச யதா காமம் சம்ரப்தை பாபகர்மபி. இப்படி பாபகர்மங்களில இன்வால்வான ஹைஹய ராஜாக்கள் பிராமணர்களை நன்னா உபதிரவிச்சா, തോന്നിനപടി അവളെ കൊന്നു കുവിച്ച. 46வது ശ്ലോകം. ലോഭ ഏവ മനുഷ്യാണാം ദേഹസംസ്ഥോ മഹാരിപു സർവദുഃഖാകര പ്രോക്തോ ദുഃഖദ പ്രാണനാശക. அதியாசை ஒன்னினாலேயாக்கும் இவா இப்படி ஆனா. அதியாசை ஒன்றுதான் மனுஷ சரீரத்தில் இருக்கிற பெரிய சத்ரு. இந்த சத்ரு சர்வ துக்கங்களுக்கும் காரணகர்த்தாவாக்கும், துக்கங்களை கொடுக்கிறவனாக்கும், பிராணனை எடுக்கிறவனுமாக்கும். அதனால இந்த லோபம் அப்படிங்கிற சத்ருவை பயந்துக்கத்தான் வேணும். 47வது ஸ்லோகம். சர்வ பாவஸ்ய மூலம் ஹி சர்வதா திருஷ்ணயான்விதா விரோதகிருத் திரிவர்ணானாம் சர்வார்த்தே காரணம் ததா. அத்தியாகிரகத்தோடு கூடிட்டு இருக்கிறவாளாக்கும் சர்வ பாபத்துக்கும் சர்வதா காரணமாயிட்டு இருக்கிறவா. அத்தியாகிரகத்தோடு கூடி இருக்கிறவா சர்வ துக்கங்களுக்கு காரணமாயிட்டு இருக்கா. எல்லாரோடு விரோதத்தையும் சம்பாதிச்சுக்கிறா. அத்தியாகிரகத்தோடு கூடிட்டு இருக்கிறவா அடுத்தவாளோடு விரோதங்களை சம்பாதிச்சுக்கிறா. சத்திரிய வம்சத்துல இருக்கிறவனாக்கும் அத்தியாகிரகி அப்படின்னா வைசிய பிராமண சூத்ரர்களோடு விரோதத்தை சம்பாதிச்சுக்கிறா. பிராமண குலத்துல இருக்கிறவனாக்கும் அத்தியாகிரகி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னாக்கா சத்திரிய வைசிய சூத்ரர்களோடு விரோதி ஆயிட்டு இருக்கார். அதே மாதிரி வைசியனாக்கும் அத்தியாகிரகி அப்படின்னா பிராமண சத்திரிய சூத்ரர்களோடு விரோதி ஆயிட்டு இருக்கார். இதே மாதிரி சூத்ரனாக்கும்
அத்தியாகிரகத்தோடு கூடிட்டு இருக்கான் அப்படின்னா பிராமண க்ஷத்ரிய வைசியர்களோடு விரோதியாயிட்டும் இருக்கான். இப்படி இந்த அத்தியாகிரகத்தோடு கூடிட்டு இருக்கிறவா ஏது வர்ணத்தில் இருந்தாலும் சரி பாக்கி இருக்கிற 3 வர்ணங்களோடு விரோதியாயிட்டும் சர்வ துக்கங்களுக்கு காரணமாயிட்டும் இருக்கார். 48வது ஸ்லோகம். லோபாத்யஜதி தர்மம் வை குலதர்மம் ததைவ ஹி மாதரம் பிராதரம் ஹந்தி பிதரம் பாந்தவம் ததா. அத்தியாகிரகம் காரணமாயிட்டு லோபத்தால அத்தியாகிரகத்தால தர்மத்தை வெடிவனவன், அதே மாதிரி குலதர்மத்தை வெடிஞ்சிடுவன், அம்மாவையும் சகோதரனையும் பிதாவையும் பந்துவையும் எல்லாம் அவன் கொல்லுவன். 49வது ஸ்லோகம். குரும் மித்ரம் ததா பார்யாம் புத்திரம் ச பகினீம் ததா லோபாவிஷ்டோ ந கிம் குர்யாத் அகிருத்யம் பாபமோகிதா. குரு மித்ரம் மனைவி புத்திரன் சகோதரி இப்படி இருக்கிற ஒருத்தரையும் கொல்லறதுக்கு அவனுக்கு ஒரு பயமும் இல்லை. அத்தியாகிரகத்துல ஒருத்தன் என்னெல்லாம் பாபகர்மங்களாக்கும் இப்படி செஞ்சு கூட்டுறான். அவன் செய்யாத பாபகர்மங்கள் என்ன வாக்கம் உள்ளது. 50வது ஸ்லோகம். क्रोधात् कामाद् अहङ्काराद् लोभ एव महारिभो प्राणां त्यजति लोभेन किं पुनः स्यादनावृतम्. क्रोधத்தை விட காமத்தை விட அகங்காரத்தை விட பெரிய சத்ருவாக்கும் லோபம் அப்படிங்கிற சத்ரு. லோபம் காரணமாயிட்டு ஒருவன் பிராணனை கூடியும் களஞ்சிடுவன். அவன் செய்யாத துஷ்கர்மம் என்ன வாக்கம் உள்ளது. 51வது ஸ்லோகம். பூர்வஜாஸ்தே மகாராஜா தர்மஜ்ஞா சத்பதே ஸ்திதா பாண்டவா கௌரவாச்சைவ லோபேன நிதனம் கதாஹ. ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார், உங்களோடு பூர்வீகர்கள் தர்மஜர்களாயிருந்தா சன்மார்க்கத்துல வாழ்ந்துருந்தா அந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் லோபம் காரணமாக்கும் நசிச்சது. 52வது ஸ்லோகம். யத்ர பீஷ்மஸ்ச துரோணஸ்ச கிருபகர்ணஸ்ச பாஹ்லிகா பீமசேனோ தர்மபுத்திர சதைவார்ஜுன கேசவோ. அங்க பீஷ்மரும் துரோணரும் கிருபரும் கர்ணனும் பாஹ்லிகனும் பீமசேனனும் தர்மபுத்திரரும் அதே மாதிரி அர்ஜுன கேசவர்களும். 53வது ஸ்லோகம். ததாபி யுத்தமத்யுக்ரம் கிருதம் தைச்ச பரஸ்பரம் குடும்ப கதனம் பூரே கிருதம் லோபாதுரைரிஹா. இப்படி அவளெல்லாம் இருந்தா கூடியும் அவ பரஸ்பரம் அத்யுக்ரமான யுத்தத்தை பண்ணினா லோபம் காரணத்தால குடும்பத்துக்கு அவ ரொம்ப ரொம்ப துக்கத்தை வருத்தி வச்சா. 54வது ஸ்லோகம். ஹதோ துரோணோ ஹதோ பீஷ்ம ததைவ பாண்டவாத்மஜா பிராதர பிதர புத்ரா சர்வே வை நிகதாரணே. துரோணர் கொல்லப்பட்டார், பீஷ்மர் கொல்லப்பட்டார், அதே மாதிரியே பாண்டவ புத்திரர்களும் சகோதரர்களும் பிதாக்கன்மாரும் புத்திரர்களும் எல்லாம் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டாளே. 55வது ஸ்லோகம். தஸ்மாத் லோபாபவிபூதஸ்து கிம் ந குர்யான்னரः கில ஹை ஹயைர்நிகதா சர்வே பிருகவ பாப புத்திபி. அதனால ஜனமேஜய ராஜாவே, லோபம் ஆட்டி படைக்கிற மனுஷன் என்னெல்லாம் பாபகர்மங்களாக்கும் செய்ய மாட்டான். பாபாத்மாக்களான ஹைஹயர்கள் அப்படியாக்கும் இந்த பிருகுக்களை எல்லாம் கொன்னு குவிச்சது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி சொல்லிட்டு
ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம் முடிவடைகிறது.